மக்கள் தரித்திரமா இருக்கிறாங்கன்னா நம்ம மக்களுடைய வாழ்க்கையில தரித்திரம் போதிக்கப்பட்டிருக்கு. கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் வீடுகளை கட்டி. ஆமென். அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒரு வீடு கிடையாது, வீடுகளை. ஆமென். வீடுகளை நீங்கள் கட்டி. அப்போ ஏன் கிறிஸ்தவங்க அப்படி இல்லாமல் போயிட்டாங்கன்னா, அப்படி இருக்க முடியும், கர்த்தர் அதை தர முடியுன்ற ஒரு ஃபெய்த்தே அவங்களுக்குள்ள ஏற்படுத்தாமல் போயிட்டாங்க. நிலம் விற்கிற விலைக்கு வாங்க முடியுமா, செங்கல் விற்கிற விலைக்கு இதெல்லாம் நடக்குமா, இப்படியே மண்டைக்குள்ள தரித்திரத்தை போட்டு தரித்திரத்திலே மக்கள் உட்கார்ந்துட்டாங்க. நான் சொல்றேன், அந்த நாளெல்லாம் முடியுது. உங்களுக்கு நிலங்களை வாங்கி நீங்கள் நல்ல வீடுகளை நீங்கள் கட்டுகிற ஒரு நேரம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொல்றேன். ஆமென். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவர். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அதை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஆமென். நீங்கள் ஒருவேளை சொந்த வீடு இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம். வாடகை வீட்டில் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆணி அடிக்கனா கூட கேட்கணும். அதுவும் ஓனர் மேலே கீழெல்லாம் இருந்தாங்க, அதுக்கு நீங்கள் ஜெயிலே போய் இருந்துக்கலாம். நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம் அப்படிம்பாங்க. ஆமாம். ஏன் இதெல்லாம் ஏன் போதிக்கப்படலைன்னா, வேற மாதிரி சொல்லிட்டாங்க. இயேசுவுக்கே வீடு இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பிரசங்கெல்லாம்? நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இயேசு எதுக்கு சொன்னாருன்றதிலே மறந்து போய் இவங்க இதுல இருந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இயேசுக்கே வீடு இல்லையா, பாருங்க ஐயா, தலை சாய்க்க இடம் இல்லையாம் அவருக்கு. அவர் சமாரியா நாட்டுக்குள்ள போய் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாரு. சமாரியர்கள் என்ன பண்ண மாட்டேங்காங்க, விட மாட்டேங்காங்க. இப்படி நான் ஒவ்வொரு உள்ளத்திலையும் நான் தங்க விரும்புறேனே, இப்படி இடம் கொடுக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு அதை இயேசு என்ன பண்றாரு, பேசுறாரு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவுக்கு வீடே இல்லையா, வீடே இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன மாதிரி தரித்திரத்தை போதிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஏன் நம்ம மக்கள் தரித்திரமா இருக்கிறாங்கன்னா, நம்ம மக்களுடைய வாழ்க்கையில தரித்திரம் போதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த தரித்திரத்தின் வேர்கள் பிடுங்கப்படுகிறது இயேசு நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஒரு சொந்த வீட்டை கட்டுவீங்க இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேல, Father, in the name of Jesus, I release that grace, I release that anointing, Father. Amen.